Hi guys, இப்போ நாங்க பார்க்க போறது வந்து chain stitch with zigzag stitch. Chain stitchலயே வந்து zigzag எப்படி போடுறேன்னு பார்க்க போறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு கோடு கீறுறேன். இதுல வந்து கோடு ஒன்று கீறுறேன். இந்த கோட்ல தான் இப்போ கீற போறேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா நார்மல் chain stitch வந்து போட போறேன். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு நார்மலா வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஷார்ட் செயின் ஸ்டிச்சா போடுறேன் சிக்ஸாக் ஏறதுக்கு. இந்த செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கட் ஒர்க் அதுகளுக்கு வந்து கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் அதுகளுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் வந்து கட் ஒர்க் நீங்கள் பழகிக்கையும் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் பழகுவீங்க. செயின் ஸ்டிச் போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் லாக் பண்ண போறேன். சரி, லாக் பண்ணி எடுத்துட்டேன். மிச்சத்தை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இப்போ சிக்ஸாக் வந்து வேற ஒரு த்ரெட்ல வந்து போட போறேன். இந்த மெரூன் கலர் த்ரெட்ல வந்து சிக்ஸாக்கை வந்து போட போறேன். இதை ஃபர்ஸ்டா நோட் போட்டு எடுக்கிறேன். இந்த சிக்ஸாக் வந்து நீங்க நோட் போட தேவையில்லை, நார்மலா நீங்க போட்டு போகலாம். ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதில் குத்திட்டு நான் நார்மலாக சிக்ஸாக் போடுறேன். நோட் போடையில் நார்மலாக வந்து சிக்ஸாக் போடுறேன். நீங்கள் நோட் போட்டு வேணுமென்றாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோட் போட்டும் ட்ரை பண்ணலாம். ஒருக்கா நாங்கள் நோட் போட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப நீட்டாக வருது சிக்ஸாக். இது நீங்கள் பேட்டர்னுக்கு கூட போட்டுக்கொள்ளலாம். இப்போ கழுத்து பேட்டர்னுக்கு கூட இதொரு டிசைனாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். கட் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் கழுத்து பேட்டர்ன் வேறு பேட்டர்ன்கள் அதுகளுக்கும் போடலாம். சரி, இப்போ நான் இதில் முடிஞ்சு இதில் வந்து நோட் போட்டு எடுக்கிறேன். நோட் போட்டு முடிக்கிறேன். போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்ஸாக்ல வந்து இப்படி செயின் வித் சிக்ஸாக்ல வந்து நோட் போட்டு சிக்ஸாக் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச்சை வந்து நார்மலாக இந்த மெரூன் த்ரெட்ல போட்டு விடுறேன். கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சா போடுறேன். சரி, இப்போ வந்து இதில் நான் நோட் போட்டு எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். பிங்க் கலர் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணுறேன் சிக்ஸாக் போடுறதுக்கு. வந்து நோட் போட்டு எடுக்கிறேன். சிக்ஸாக்கு கீழே
எடுக்கிறேன். திருப்பி மேலையும் போய் நோட் போட்டு எடுத்து கீழையும் வந்து நோட் போட்டு எடுக்கிறேன். நல்லா நீட்டாக வருது சிக்ஸாக். சிக்ஸாக்கு நோட் போடுறேன்னா அந்த முக்கோண ஷேப்பான சிக்ஸாக் வடிவத்தில் வந்து வருது. அதுக்காகத்தான் அந்த நோட் போடுறது. மேலே வந்து செயின் ஸ்டிச் சிக்ஸாக்கு வந்து நோட் போடல. இருந்தாலும் வந்து அந்த திக்னஸ் வந்து இப்போ நாங்கள் ஒரு லைனில் அப்படியே வடிவாக அந்த லைன் செயின் ஸ்டிச்சு கரெக்டாக அந்த மேலேயே போட்டிருக்கிறப்ப அந்த திக்னஸ் வந்து நிறைய இடைவெளி விட்டு போட்டால் தான் கொஞ்சம் மேலேயும் கீழையும் வரும். இது வந்து அதே இதில் வந்து அப்படியே நீட்டாக வந்துருக்கு. இப்போ வந்து இந்த செயினுக்கு மேலால் வந்து நான் சிக்ஸாக் போட்டு வருவேன். அப்படியே நீட்டாக வருது. இப்போ வந்து நான் இதில் முடிச்சு போடுறேன். சிக்ஸாக்கு இதில் முடிக்கிறேன். இப்போ இந்த சிக்ஸாக்கு வந்து நீட்டாக